37வது போலீஸ் மா அதிபரை தெரிவு செய்வதற்காக அரசியலமைப்பு பேரவை இன்று பிற்பகல் 1:30 பாராளுமன்ற வளாகத்தில் கூட உள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு அது தொடர்பான கடிதம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் கையொப்பமிடப்பட்டது. இதன்படி போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கடிதம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரினால் நேற்று தேசப்பந்து தென்னக்கோனிடம் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் அமைக்கப்படும் காற்றாலை மின் கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேரின் எழுத்து மூலமான அவசர வேண்டுகோளின் அடிப்படையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சந்திக்க உள்ளார். மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்படும் காற்றாலை மின் கோபுரங்கள் தொடர்பில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் ஒப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் ஆராயவே இந்த அவசர சந்திப்பு இடம்பெறவுள்ளது. பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று 2 மணிக்கு நடைபெறவுள்ள இந்த சந்திப்பிற்கு கடிதத்தில் ஒப்பமிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் கடிதத்தில் ஒப்பமிடாத வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் மன்னார் காற்றாலையுடன் தொடர்புடைய திணைக்கள அதிகாரிகளும் அளிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வர வித்தியாலய பாடசாலை வளாகத்தில் இன்று வியாழக்கிழமை காலை 100க்கும் அதிகமான துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன. பாடசாலை வளாகத்தினுள் துப்பாக்கி ரவைகளை மாணவர்கள் விளையாட்டு பொருளாக பயன்படுத்தியதை அவதானித்த பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் ரகசிய புலனாய்வு துறையினருக்கு அளித்த தகவலினை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இந்த துப்பாக்கி ரவைகளை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட ரவைகள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னாரில் இடம்பெறும் இல்மனைட் கனிய மணல் சுரண்டல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது. கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகழ முயற்சித்து வருகிறது. இதற்கான அனுமதிகள் இழுபறியில் இருந்த போதிலும் ஆஸ்திரேலிய நிறுவனம் சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்திருந்த சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது. மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளது. இந்த அழிவை தடுக்க கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் இளையோர் முன்னெடுத்த விழிப்புணர்வு போராட்டம் நேற்று மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது. இதன்போது இளையோர் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்திய விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுத்தனர். தெலுங்கு திரைப்படமான கிங்டம் ஈழத் தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டுகிறது என பலரும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் பட நிறுவனம் அதற்கு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான தெலுங்கு திரைப்படமான கிங்டம் திரைப்படத்தில் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்றவர்களை ஈழத் தமிழர்கள் அடிமைகள் போலவும் தீண்டத்தகாதவர்களாகவும் நடத்துவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து கிங்டம் திரைப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்ததுடன் கிங்டம் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் திரையரங்குகளுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கிங்டம் பட நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தமிழ் மக்களிடம் தமது வருத்தத்தை தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் கிங்டம் படத்தின் சில காட்சிகள் தமிழ் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியதாக அறிந்தோம். படத்தின் கதை முற்றிலும் கற்பனையானது என உறுதியளிக்கிறோம். தமிழ் மக்களின் உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். இதையும் மீறி மக்களின் உணர்வுகள் ஏதேனும் புண்பட்டிருந்தால் மிகவும் வருந்துகிறோம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கானாவில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாட்டின் ராணுவ ஹெலிகாப்டர் தலைநகர் அக்ராவில் இருந்து காலையில் புறப்பட்டு வடமேற்கே உட்புறமாக உப்புவாசி நகரத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் ரேடாரில் இருந்து மறைந்துவிட்டது. விபத்தின் போது ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்ததில் அதில் பயணித்த 8 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான உடனடி காரணம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சர் எட்வர்ட் ஓமனே போமா, சுற்றுச்சூழல் அமைச்சர் இப்ராஹிம் முர்தலா முகமது, தேசிய ஜனநாயக காங்கிரஸ் ஆளும் கட்சியின் துணைத் தலைவர், ஒரு உயர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் ஹெலிகாப்டரின் 3 பணியாளர்கள் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர்.